அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேபாள வெள்ளம் திடீர்னு ஏற்பட்ட அந்த வெள்ளத்தினால பல பேர் காணாமல் போனதாகவும் 100க்கும் மேற்பட்டவர் இறந்து போனதாகவும் தகவல் வருது. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு பதவாய்ப்பாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் நேபாளுக்கு சுற்றுலா பயணிகளாக போயிருக்காங்க. என்ன மாதிரியான சூழ்நிலை இப்போ அங்கே இருக்குது? இப்போ நேபாளத்தில் பெரிய அசம்பாவிதமான ஒரு புறநிலை அப்படின்றதெல்லாம் அங்கேருந்து உருவானது இல்லை. இது சீனாவில் உள்ள இது நேபாளம், திபெத், இதுக்கு மேலே சீனாவுடைய மலைகள் மொத்தமாக இமயமலையாது. இமயமலையில் அங்கே ஒரு நம்ம சேட்டலைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிகரங்களாக தெரியும். அந்த இமயமலை அந்த பகுதி உலகின் மிகப்பெரிய 10 சிகரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் 8 நேபாளத்தில் இருக்குது. எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு புவியியல் அமைப்பு கொண்ட பகுதி. உயிர் வாழ்வதற்கு ரொம்ப கடினமான பகுதிகளில் அதுவும் ஒன்று. அங்கே பள்ளத்தாக்குகள் இருக்கும், அங்கே விவசாயங்கள் நடக்கும், அங்கே மக்கள் இருப்பாங்க. மற்றபடி அது ஒரு பனி படர்ந்த மலை தான், ரொம்ப கடினமான சூழல் தான். இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு சிகரம் ஒன்று அதுவே இடிஞ்சிருச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. ஏதாவது வெடியை வச்சு சோதனை பண்ணி பார்த்தாங்களா, அல்லது அதன் மீது ஏதாவது தாக்குதல் நடந்ததா என்னன்னு தெரியல. மொத்தமாக அது ஒரு சிகரமே உடஞ்சி சரியும் போது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, பனி மலைகளில் ஒரு பட்டாசு வெடிச்சதுன்னா கூட பனிச்சரிவுங்கிறது ஏற்பட்டு ஒரு பெரிய இது போகும். இது ஒரு பெரிய சிகரமே உடஞ்சி வரும்போது அதிலேருந்து வரக்கூடிய பாறைகள், அதோடைய தாக்கம், வைப்ரேஷன் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் பனிகை பாறைகள் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடுச்சு. அது இப்போது ஒரு தண்ணீருடைய வேகம் இருக்குல்ல, பட்டு 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 வர்றது அப்படிங்கிறத விட இது ஒரு கடினமான இதாக மொத்தமாக பாறைகளோடு சேர்ந்து வரும்போது அது ஃபோர்ஸ் இன்னும் அடித்து தூக்கிட்டு வருது. வேகமாக வரும்போது அது தண்ணியும் சேர்த்து வேகமாக வருது. தண்ணி இதை வேகமாக தள்ளுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக அடித்து தூக்கிட்டு வருது. நம்ம அந்த பகுதியை பார்த்தோம்னாலே அந்த ஆற்றிலலாம் தண்ணி கம்மியாக தான் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு வெள்ளம் வருது, அதுக்கு பிறகு வடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸில் தான் போகுது. ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த ரூம் சைஸ் பாறை இருக்கும், அதை உருட்டிட்டு போகுது அந்த வெள்ளம். எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். அதில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அது வர்ற வேகத்தில் அது ஆற்றுல திரும்பி போகணும். ஆனால் வர்ற வேகத்தில் அப்படி எகிரி தண்ணி இந்த ஹோட்டலுக்குள்ளே பூந்துக்கிட்டு கிலோடி வருது, அடித்து தூக்கிட்டு கேட்டெல்லாம் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பிச்சுட்டு வருது, மக்களெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க. இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கும் அப்படின்வாங்க. இயற்கை தன்னைத்தானே சமநிலைப்படுத்துவது அப்படின்றது புயல், வெள்ளம், அந்த நிலநடுக்கங்கிறது கூட பூமி தன்னை ஒரு சமநிலையில் வச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து இயங்குதில்லை, சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா. அதில் இதெல்லாம் ஒரு சிறு சிறு விளைவுகள். அதில் மக்கள் வாழ்கிறாங்க, உயிரினங்கள் வாழ்கிறாங்க, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதில் சுற்றி இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அதெல்லாம் அடிச்சுட்டு போகிறது,
ஒரு ஒரு இடத்துல பார்க்குறேன், ஒரு பாலத்தில் வந்து நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்குது, பாலத்தை அடிச்சுட்டு போகுது. அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் பொழைச்சாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேருந்துகள் போயிடுச்சு. திருச்சியிலேருந்து ஒருத்தங்க சிவரஞ்சனி அப்படின்னு பேர். இப்போ அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்குறோம், பஸ் போயிட்டுருக்குது, திடீர்னு அடிச்சுட்டு வந்த வெள்ளம் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற பஸ்ஸையும் தூக்கிட்டு போயிடுச்சு, பின்னாடி இருக்கிற பஸ்ஸையும் தூக்கிட்டு போயிடுச்சு, இதை அடித்து ஒதுக்கிடுச்சு, இவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க வீடியோ போட்டுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மேட்டு பகுதியில் எல்லாம் சொட்டர்லாம் போட்டு தலையில் துணியெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, அதில் எத்தனை பேர் பிழைச்சாங்க. இப்போ ஒரு தண்ணியில் மூழ்கி அதில் வெளியே வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் கூட இருக்கும். இதுபோல் அடிச்சுட்டு வர்றது இருக்குல்ல, இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறது? அந்த பஸ்ஸை சுற்றி அடித்து தூக்கிட்டு போவோம், எங்கே கொண்டு போய் போடுதுன்னு நமக்கு தெரியாது. அது எத்தனை முறை உருண்டுக்கு மலைப்பகுதியில் மேடு பள்ளமான பகுதிகள் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல. எதுவுமே இன்னும் கிளியராக இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 159 உடல்கள் கண்டறியப்பட்டிருக்குது, எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய உடல்கள் வந்து அந்த அந்த வெள்ளம் வரும்போது அதோடு சேர்ந்து பாறை, மண், சேர் எல்லாம் சேர்ந்து வருது. அந்த சேத்துக்குள்ளே நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கும் போது சேத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, எந்திரிச்சு வெளியே வரும். நீச்சல் தெரிஞ்சாலும் கூட சேத்துல இருந்தாலும் எந்த வெளில வர முடியாது, லாக் ஆகிருக்குது. ஒருத்தர் வந்து சேத்துக்குள்ளே மாட்டி எந்திரிச்சு வெளியே போகிற வீடியோலாம் பார்க்குறோம். ரொம்ப இடுப்பளவுக்கு மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அவரே எந்திரிச்சு போகிறாரு. அந்த மாதிரி ஒரு கடினமான சூழல். இது வந்து ஒரு சாதாரண ஒரு பேரிடர்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய பேரிடர். இதில் தப்பிச்சு வந்தாலே ஒரு பெரிய அதிசயங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இப்போ அங்கே உள்ள மக்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, ஒரு சத்தத்தை வச்சு கவனிச்சுக்கிறாங்க, அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து போன பயணிகள் தான். ஆமாம், இப்போது பாதிக்கப்பட்டவங்கள இறந்து போனவங்கள பெரும்பாலும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். அதிகமான வெளிநாட்டு பயணிகள் அங்கே போக வேண்டிய அவசியம். அவங்க தான் அங்கே போவாங்க. அந்த நாட்டில் உள்ளவங்க பெரும்பாலும் இந்த சுற்றுப்பயணத்துக்குன்னு போகிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன பனியை பார்க்குறதா, மழையை பார்க்குறதா, தினசரி பார்க்குறது தானே. அவங்களுக்கு என்ன அதில் ஒன்று அதிசயம் இருக்குது? அவங்க சாதாரணமாக அங்கே வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடியவர்கள் தான், பிழைப்புக்காக போகக்கூடியவர்கள் தான். வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர, மற்றபடி அவங்க எல்லாம் அவங்க எங்கே பிரச்சனைகள் வரும்னு தெரியும். அதுலேயும் தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குறதுனாலே பார்த்துடுவாங்க, பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப ஓடிடுவாங்க. எவ்வளோ வேகத்தில் ஓடணும்லாம் தெரியுது. ஒரு இடத்துல ஒரு ஆற்றுல அடிச்சுட்டு வருது. அது என்ன ஆறு அப்படின்னா கோசியா ஆறு. அந்த ஆக்சுவலாக அந்த அந்த கோசியா ஆற்றுல தான் அந்த வெள்ளம் வந்திருக்குது. இதுதான் அங்கே வந்து சீனாவிலிருந்து வரக்கூடிய அந்த பாதை, சீனா திபெத்து அப்படி வழியாக அந்த ஆற்றுக்கு வந்து தண்ணி வருது. அது தண்ணி வர்றதை கணிச்சு அதுக்கு முன்னாடி ஓடுறாங்க. அதுக்குரிய வேகத்தில் மேடு வெள்ளம்லாம் தாண்டி குதித்து ஓடி அவங்க கரெக்டாக கரையேறி அப்படி போன வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது எப்படி அதை தப்பிச்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்படி சிக்கினாலும் எப்படி வெளியே வருவதற்கு முயற்சிகள் செய்யணும். அப்படி அதை தாண்டி சிக்கிறதும் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் பவானி ஆற்றை திறந்து விடுவாங்க, டேம் திறந்து விட்டாங்க அப்படின்னா அங்கே தான் காலையில் எல்லாருமே குளிக்கிறதுக்கு போகிறது, துணி துவைக்க போகிறதுன்னு எல்லாமே இருக்குது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதை கணிச்சு அவங்க பாறையை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த இந்த ஒரு அளவு பாறைன்னு இருக்கும், இந்த பாறை மூழ்கிருச்சுன்னா டேஞ்சர்னு எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்படி ஒரு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக வெளியே இருந்து போவாங்க தெரியுமா, அவங்க கூட சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாங்க, போய் மாட்டிக்குவாங்க. இறந்து போனதெல்லாம் நிறையா அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். இதுபோல் உள்ளூர் மக்களுக்கும் இருக்கும். இருந்தாலும் வெளியூரில் உள்ளவங்களுக்கு இது எதையும் கணிக்க தெரியல. அவங்க எதையும் அவங்க ஒரு இயற்கையின் ஒரு விளையாட்டு போல் அதை பார்த்து ரசிச்சுட்டு மாட்டியிருந்துருக்கலாம், அல்லது தெரியல. அதை ஆக்சுவலாக அதுக்குரிய காலநிலையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மழை பெய்கிற காலம்லாம் கிடையாது, ஒரு பெரிய வெள்ளம் வருவதற்கான சாத்தியம்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த பனி விழுந்து அப்படி வந்திருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த நாட்டு அரசு, அது புதிதாக பொறுப்பேற்ற ஒரு ஜென்சி அரசு, அவங்களும் அவங்க நெட்வொர்க்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னென்னா தவறான தகவல்கள் பரவுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. தொடர்பு கொள்ள முடியாத சுச்சுவேஷன் தகவல் தொடர்பு தான் இப்போ முக்கியம். ஆனால் அதில் அவங்க ஹேண்டில் பண்ண தெரியல, ஒரு பீதியை உருவாக்கிடக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒரு இளைஞர்கள் கொண்ட ஒரு நம்ம இங்கே விஜய் ஆட்சி மாதிரி அங்கே ஒரு ஆட்சி ஒன்று உருவாகிருக்குது. பிரச்சனைனா ஃபோன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு எஸ்கேப் ஆகிருங்கிற மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல. யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டியாக வேலை செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் முயற்சிகள் நடக்குது, அவங்க இப்போ காப்பாற்றுறதுக்கான வேலைகள் நடக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள் குறித்த தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 103 பேர் இங்கேருந்து போயிருக்கிறாங்க. இதில் கணிசமான பேர் கும்பகோணத்துலேருந்து போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈஷா யோகா மையத்திலேருந்து கூட 80 பேர் போயிருக்கிறாங்க. 80 பேர் போயிருக்கிறாங்க. அவர் அழுது ஃபீல் பண்ணி
அவர் ஒன்று அது வருஷம் வருஷம் போகிறதான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த முறை வழக்கமாக ஆகஸ்ட் 1 கிளம்புவாங்களாம் இந்த டூரிசம். ஓகே. இது வந்து ஒரு புனித பயணமாக போகிறது. இங்கே வந்து புனித பயணம் நேபாளுக்கு போவோம். நேபாளத்துக்கு ஆக்சுவலாக இந்துக்களுக்கான ஒரு தேசமாக நேபாளம் வந்து இவங்க எல்லோரும் நம்புகிறாங்க. இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, இந்துக்களுக்கான புனித தேசம் அப்படின்னு நம்புகிறாங்க. பௌத்தத்துலேயும் அது வந்து அது ஒரு புனித பூமி. ஏன்னா புத்தர் பிறந்த லும்பினி இருக்கக்கூடிய மாவட்டம், லும்பினி இருக்கிறது நேபாளத்தில் தான் இருக்குது. இப்போ அங்கே வந்து ஜானகினா யார்? சீதா பிறந்த ஜானகி பிறந்த இடம் அதுதான் அப்படின்னு கோசலம்னு ஒரு மாகாணம் இருக்குது அங்கே. ஆமாம், ஜனகபுரம்னு இருக்குது ஊர் கோசல மாகாணத்தில். கோசல தேசம், அப்போது கோசல தேசம், அதில் அது வந்து கோசல மாகாணமாக இருக்குது. அதில் ஜனகபுரம்னு ஒன்று ஒரு ஊர். அங்கே ஜானகிக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஜானகி மாதா அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க. அங்கே தான் ராமனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணமே நடந்துச்சு. பொண்ணு வீட்டில் தானே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி, சிவனுக்கும் அதில் பெரிய காட்மாண்டில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. இப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கூட நிறைய பேர் புனித யாத்திரை போகிறாங்க. காட்மாண்டிலே வந்து சுயம்புலிங்கநாத், அதாவது சுயம்புநாத். ஓகே. காட்மாண்டில் சுயம்புநாத்னு ஒரு புத்தர் கோயில் இருக்குது. நமக்கு இங்கே சுயம்புலிங்கம், சுயம்புநாதர்னா யார்? அது சிவன். அங்கே சுயம்புநாதர்னா யார் அப்படின்னா புத்தர். ஓகே. ஏன்னா ஒரு சுயம்புவாக ஒரு ஞானியாக வளர்ந்து வந்தார். யார் இந்த குருவுடைய பின்னணியும் இல்லாமல் சுயம்புவாக ஒரு ஞானியாக வந்தாருங்கிறது தான் அவருடைய பேர். அப்படி வந்து சுயம்புநாத் கோயில் அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று விகார் அப்படின்னு வச்சு ஒன்று இருக்குது. எப்படி பார்த்தாலும் சரி, புத்திசம் ஹிந்துயிசம் இந்த ரெண்டுக்குமான ஒரு புனித ஸ்தலமாக அது இருக்குது. இதனால் நிறைய பேர் அங்கே போகிறாங்க. ஆக்சுவலாக நேபாளத்துக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் ஆன்மீக பயணமாக வருவது தான் அதிகன்றாங்க. 70% ஆன்மீக பயணமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பெரும்பகுதி 55.9%, 56% ஏசியன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் போகிறாங்க. இதில் அதிகமாக போகிறது எதுன்னா இந்தியா தான். ஓகே. இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் போகிறாங்க. ஒரு 30% தான் பிற காரணங்களுக்காக போகிறது. அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறாங்க. பனிசறுக்கு, மலை ஏறுவது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறது இருக்குல்ல, ஜாலியாக இது பண்ணணும், ஒரு கிளைமேட்டை பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், இப்படி போகிறதுங்கிறது ஒரு 30% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு நாடு தான் அங்கே. அவங்களுக்கு ஒரு பெரிய தற்காப்பு படை, இராணுவ பலம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ரொம்ப சிறிய இராணுவம் தான் அது. அந்த கடினமான அந்த மலைப்பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க கையாளணும். அதனால் எந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும் அவங்களால விரைவாக வேகமாக செய்யக்கூடிய சூழல்லாம் அங்கே இல்லை. இப்போ இந்தியாவை வந்து நம்ம 1000 குறை சொன்னாலும் கூட இங்கே டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அதுக்குரிய விமானங்கள், கப்பல்கள், போர்க்கப்பல், போட்டுக்கிட்டு என்னவோ அதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். அதை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறதுல தான் நமக்கு இங்கே பிரச்சனை. அதில் ஊழல் பண்ணிட்டாங்கங்கிறது தான் பிரச்சனை. அங்கே அப்படிலாம் அங்கே அடிப்படையே பிரச்சனை தான். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சில பிற நாடுகள் உதவி செய்கிறாங்க. அங்கேருந்து விமானங்கள்லாம் இப்போ இந்தியாலாம் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்குது. இப்போ விமானங்கள்லாம் அனுப்பி கொஞ்சம் பேரெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வந்து சில விவரங்களை சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிடுறேன். 384 பயணிகள் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. அவருடைய அந்த அப்டேட் அதில் 291 பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். நேபாளை பொறுத்த வரைக்கும் 291 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், 93 பேர் தான் நேபாள் சேர்ந்தவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தான் விவரம் இல்லாமல் மாட்டிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ 75 பேர் வந்து தீவிர காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. தீவிர காயம்னா என்ன? கை உடைஞ்சிருக்கும், கால் உடைஞ்சிருக்கும், பெருசாக பாறைகள் அடித்து இந்த மாதிரி இருந்திருக்கும், ஏதாவது சேர்த்து அடித்து விட்டுருக்கும்போது அதில் கை கால் உடைஞ்சிருக்கும். இப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்குது. 209 பேர் வந்து மீட்கப்பட்டுக்கிறாங்க. 93 பேர் வந்து தரைவழியில் மீட்கப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 116 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் உள்ள தகவல். இல்லை 103 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் கும்பகோணத்தில் இருந்து தான் இந்த டூரிசம், ஹிந்து டூரிசம் இருக்குல்ல, நேபாள் டூரிசம்னு அங்கே ஒன்று வச்சுருக்கிறாங்க போல இருக்குது. அதில் தான் வந்து சிக்கியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. இல்லை, தகவல் அப்பர் மிடில் கிளாஸ் போகிறாங்க. இப்போ நேபாளங்கிறது நீ விசா வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத ஒரு நாடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நாணயமே நேபாளத்தில் செல்லும். நீ காசை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். சரி. இன்னொன்று என்ன அப்படின்னா, நேபாளிகளுக்கும் இந்தியாவில் விசா கிடையாது. அவங்க வந்து நமக்கு எப்படி அமெரிக்காங்கிறது ஒரு பெரிய வளர்ந்த முன்னேறிய நாடு, பொருளாதார வளங்குளிக்க நாடு, வேலை வாய்ப்புக்காக நம்ம அமெரிக்கா போகணுங்கிற லட்சியம் வச்சுருக்கிற மாதிரி அங்கே நேபாளில் இந்தியாவுக்கு வர்றத ஒரு பெரிய லட்சியமாக வச்சுருக்கிறாங்க.
நம்ம இப்போ சவுதிக்கு போகும்போது ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் போகிறவங்க வழி அனுப்பி வைக்கிறதுக்கு இங்கேருந்து வேன் பிடிச்சி போவாங்க. திருவனந்தபுரத்துக்குள்ள இப்போ எங்கள் ஏரியாவிலலாம் ஒரு வேன் பிடிச்சி வேனில் மொத்த குடும்பமும் போவோம். சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அவங்க இவங்கன்னு எல்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி போட்டுக்கிட்டு வச்சு சடை கடை எல்லாம் போட்டு அப்படி போவாங்க. அப்படி போய் வழி ரயில்வே ஸ்டேஷனில் இது போல் ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டு வர்றது போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க இந்தியாவுக்கு வேலைக்கு வர்றது அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. காட்மாண்டு விமான நிலையத்தில் போய் குடும்பமாக போய் அனுப்பி வச்சு அவங்க அங்கேருந்து ஃப்ளைட்டில் டெல்லி வந்து டெல்லியிலேருந்து இங்கே வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் நேபாளிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு கீழே உள்ள வேலைகளை செஞ்சுட்ருப்பாங்க, ரொம்ப அடிமட்ட வேலைகளை செஞ்சுட்ருப்பாங்க. ஆனால் அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை. சொல்கிறேன் ஒரு இதுக்காக, அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஃபாரின்ங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்தியாவிலேருந்து அங்கே போகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயந்தான். நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ஆகஸ்ட் 1 அவங்களுக்கு வழக்கமாக அந்த டூரிசம்ங்கிறது தொடங்குற நாள். இதுதான் ரொம்ப சேஃப்டியான பீரியடுன்னு சொல்கிறாங்க. நேபாளத்துக்கு பெரிய விபத்துகள் எதுவும் நேராமல் போயிட்டு சேஃப்டியாக திரும்பி வருவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு இதை கணிச்சு இப்படி தான் போகிறது. அவங்க என்னென்னா அதுக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வேறு ஒரு விழா இருக்குது, இந்த நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி டூரிசத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தள்ளி வைப்போம்னு தள்ளி வச்சுருக்கிறாங்க. தள்ளி வச்சது ஒரு 20 நாள் தள்ளி வச்சதுனால இப்போ இவங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. வழக்கமாக அந்த டூரிசம் ஆர்கனைஸ் பண்ணி போவாங்க இல்லையா, அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இதில் முக்கியமான கேள்வி விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நேற்று நடந்தது. வழக்கமாக எங்கே விபத்து நடந்தது, என்ன பிரச்சனை நடந்ததுனாலும் சரி, தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக அதுக்கு எதிர்வினையாற்றும். டோல் ஃப்ரீ நம்பர் கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு பொறுப்பு அமைச்சரை வந்து நியமிப்பாங்க. பெரும்பாலும் வெளிநாடுகளில் வந்து அதுக்குன்னே வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலனுக்கான யாரோ ஒரு அமைச்சரை வந்து பொறுப்பாக போடுவாங்க. அவங்க அதெல்லாம் கவனித்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க ஒன்றிய அரசு தொடர்பு கொள்வாங்க. இவங்கள சார்பாக அதிகாரிகள் இங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் வேணும், செலவுக்கான நிதி ஆதாரம் வரைக்கும் ப்ரிப்பேர்டாக வந்து அந்த சம்பவம் நடந்த உடனே நடந்துடும். நேற்று வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெருசாக எந்த வேலையும் செய்யலை. ஆமாம், இன்றைக்கி தான் அந்த டோல் ஃப்ரீ நம்பரு எல்லாம் காலையில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. கோரிக்கைங்கிறது நீங்கள் ஸ்பாட்டில் வைக்க முடியாது. அதுக்கு முந்தின நாளே நீங்கள் வந்து சபாநாயகருக்கு போய் சந்தித்து உதயநிதி பார்த்து கொடுத்து இந்த மாதிரி பேப்பர் கொடுத்து நாளைக்கு நாங்கள் எழுப்புறோம் அப்படின்னோடனே, அப்போ நாளைக்கு பிரச்சனையாக போகுது, அதுக்கு அவசரமாக இது பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அமைச்சர் எந்திரிச்சு நான் பதில் சொல்கிறேன்றார். கேள்வி கேட்டதுக்கு பிறகு பதில் சொல்லியா அப்படின்னா, இல்லை பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கேள்வி கேளுங்க. ஆமாம், கிளைமேக்ஸ் ஏன் முன்னாடியே கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று சுவாரஸ்யமாக இருக்கும்ல, கிளைமேக்ஸ் முதலே தெரிஞ்சால் நல்லா இருக்கும் தானே அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் மக்கள் இருந்து பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் நல்ல படத்தை ஓட்டுங்க அப்படின்னு உதயநிதி பேசுகிறாரு. அது ஒரு கலகலப்பாக அது ஜாலியாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் கூட, அங்கே வந்து இந்த கோரிக்கை வைத்த உடனே இவங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வச்ச உடனே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும். இப்போ நான் இது வரைக்கும் நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்குறேன். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த உடனே தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கான ரொம்ப வேகமாக செயல்பட்டாங்க. இவ்வளோ வேகமாக அதில் செயல்படுவதற்கு என்ன இருக்குதுன்னு நான் நினச்சேன். ஏன் இவ்வளோ அவசரம், ஓவராக சீன் போடுறாங்களோ அப்படி கூட நான் நினச்சேன். ஓவராக வந்து அலம்பரம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து உக்ரைனுக்கு படிக்க போயிருக்கிறாங்க, உக்ரைன் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுது. முன்னாடி ரஷ்யாவுக்கு போவாங்க, அது தெரியும். உக்ரைனுக்கு இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ தமிழ்நாடு அரசு அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. நிறைய பேர்த்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, டக்குன்னு விமானங்களை அனுப்பி அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டு வந்ததெல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு விமான செலவு, டெல்லி கூட்டு வந்த பிறகு அங்கே ஹோட்டலில் தங்குற செலவு, நல்ல ஹோட்டலில் தான் தங்க வச்சாங்க, உணவு செலவு, அது இல்லாமல் போக்குவரத்துக்கு செலவுக்கு வரைக்கும் காசு கொடுத்து அவங்கள வந்து வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் நின்று வரவேற்பு கொடுத்தார். இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அன்றைக்கி செய்திகளில் பார்த்தோம். மக்களை வந்து அப்படி இப்போ பாதிக்கப்பட்டவர்களை வந்து கூப்பிட்டு அவங்க வீடுகளை வந்து ஒப்படைச்சாங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க செலவில். இதெல்லாம் நடந்ததை பார்த்த ஒரு 5 ஆண்டுகள் பார்த்த நம்ம இதெல்லாம் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. எந்த நடவடிக்கையுமே இல்லாமல் ஒரு அரசு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று சட்டமன்றத்தில் நடந்ததில் யார் அவங்க சார்பாக டீம் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து வார் ரூம் வச்சு அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது வந்து ஜக்கி வாசுதேவ் இன்றைக்கி கண்ணீர் விட்டுக்கிறார். ஜக்கி வாசுதேவ் கண்ணீர் விட்டால் இந்திய அரசே பதறும். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்துருக்கிறாரு. ஆமாம், அதனால் இப்போ அங்கே வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் போயிருக்கிறாங்க.
அது தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ரெக்கார்டுனாலும் கூட அவர் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். இதில் வந்து கனடாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, மேற்கு ஐரோப்பாவிலேருந்து வந்தவங்க, அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க, அப்படிலாம் ஒரு ஜெர்மன், அதெல்லாம் சில நம்பர் 6, 7 அப்படிலாம் நம்பர் சொல்கிறாரு. நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்திய வம்சாவளி சேர்ந்தவங்க. ஆமாம் வந்திருக்கிறாங்க. ஒரு டூர்னு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன ஆச்சு என்ன எதுன்னு தெரியல. எல்லா வீடுகளையும் பதறாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்றத ஒன்று தமிழ்நாடு அரசு கொடுத்தது. இப்போ கொடுத்த உடனே அதுக்கு இப்போ இன்றைக்கி காலையில் கும்பகோணத்துலேருந்து உதயகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்களுடைய மனைவி காணாமல் போயிருக்கிறாங்க. நேற்றிலிருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கிறார், அழுதுகிட்டு இருக்கிறாரு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ துயரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அவர் வந்து ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அல்லது என்ன டேஸுக்கு டோல் ஃப்ரீ நம்பர்? டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்குறோன்னா ஃபோன் பண்ணி விசேஷம் இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க போனதை கன்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்கள தேடிட்டு இருக்கிறோம், இதில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எதனால் ஒரு பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு துணையாக இருக்கும், எங்கள் முதலமைச்சர் உங்களுக்கு வந்து துணையாக இருக்க சொல்லியிருக்கிறாரு, எங்கள் இந்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க, அவங்க செல் நம்பர் இது, அவங்கள வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி விட்றோம், அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், எதாக இருந்தாலும் அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்கல்ல. டோல் ஃப்ரீ நம்பர் பண்ணால் யார் எடுக்கலைன்றாங்க. ஏதாவது சொல்கிறோம்ல, ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்தில் அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே பிற கட்சிக்காரங்களாம் வந்தாங்க, திமுககாரங்க வந்தாங்க, அதிமுககாரங்க வந்தாங்க, விசிகக்காரங்க வந்து சின்ன சின்ன கட்சிக்காரங்கள்லாம் வந்தாங்க. எல்லோரும் வந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை வந்து செஞ்சாங்க. காணாமல் போனது டிவிக்கே மட்டும்தான். விஜய் காணாமல் போனார், ஆதவ காணாமல் போனார், அந்த இன்றைக்கி அமைச்சர்கள் இருக்கிற எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. அப்படி வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே பொறுப்பற்ற அதிகாரிகள் தான் இருப்பாங்களோன்னு தோணுது. ஒரு பொறுப்பின்மை அப்படின்றது வந்து அது அக்கறையிலேருந்து வரும், ஈடுபாடுலேருந்து வரும். இப்போ என் பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, நான் என் ஃபோனு வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா எனக்கு பதட்டம் வரும், பதறிடுவாங்க, பயப்படுவாங்கங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போ நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் தகவலை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லையா? இதுபோல் தான் அக்கறை உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முந்தி நீ முந்தி, சரி அவங்க கேட்கட்டுமே, அவங்க தான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வாசிக்க போகிறாங்க? 2 நிமிஷம் இருக்குமா? வாசித்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு பதில் சொல்லுங்களேன். அப்புறம் அதில் என்ன முந்திரி கொட்டை? அப்படி அனௌன்ஸ் பண்ண நம்பரே இப்போ வந்து பதில் சொல்ல அப்படின்னும் போது, ஆமாம், அப்புறம் அதில் நீங்கள் அந்த நாடகத்தில் என்ன பொருள் இருக்குது? இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் அவசர கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் முதலமைச்சர் அதிகாரிகளோட ஆலோசனை கூட நடத்தினார். அது என்ன ஆலோசனை நடத்தினான்னு தெரியல. அதிகாரிகள் முதலமைச்சர் ஆலோசனை சொன்னாங்களா, முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொன்னாங்க, யார் எடுக்கிறதுன்னு பேசியிருந்துருக்கோம் என்னன்னு தெரியல. அதை வழக்கம் போல் எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுத்து அப்படி ரவுண்டு வீடியோ எடுத்து வழக்கமான அந்த வீடியோவை அதை தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்னென்னா, முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க போல இருக்குது, மனசுக்குள்ளே ஆலோசனை பண்ணிப்பாங்க போல இருக்குது, தியானம் பண்ணுவாங்களோ கூடிங்கிற மாதிரி இருக்குது. அதில் என்ன ஆலோசனை பண்ணீங்க, என்ன முடிவு எடுத்தீங்க, அதுக்கான என்னென்ன வேலைகள் நடக்குது நமக்கு தெரியல. ஆனால் ஆலோசனை கூட்டம் அது ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. எனக்கு நான் உங்களுக்கு புதுசு, நீ ஆட்சி வந்து 100 நாள் தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு கட்சியாக உங்களுக்கு வந்து சரிதான். ஆனால் உங்களுக்கு கீழே அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 100 ஆண்டு அனுபவம் இருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சி என்ன சொல்ல போனால் 300 ஆண்டு அனுபவம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் வந்து போன அதிகாரிகளுடைய கீழே வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தான் வேலை செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு அனுபவத்திலேருந்து என்னென்ன படிப்பினை எடுத்துருக்காங்க, எப்படி வேலை செய்யணும்னு ஒவ்வொரு மெத்தடை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்களால வேலை செய்ய முடியும். யார் அவங்கள வேலை வாங்குறது? வேலை வாங்குறவங்க கூறாக இருந்தால் வேலை செய்வோம் கூறாக இருப்பான். என்ன, நம்மளை யாருமே கேள்வி கேட்கல, விமர்சனம் பண்ணல. முதலமைச்சர் வந்து முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிட்டாராம், நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு அர்த்தம்? அப்படிலாம் இல்லை, நான் உங்களை கேட்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களாக வேலை செஞ்சுக்கிங்க, உங்களை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். வேற என்ன? அதில் நான் உன்னை வேலை வாங்குவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அப்படி இருக்கணும்ல. அது ஒரு மேலே இருக்கிறவங்க துரத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு மா சுப்பிரமணியம்னு ஒருத்தர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை. நான் எந்த மருத்துவமனை, கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கும் போயிருக்கிறேன், சென்னையில் உள்ள மருத்துவமனைகளும் போயிருக்கிறேன். எந்த மருத்துவமனைக்கு போனாலும் சரி, அங்கே மருத்துவர்களிருந்து நர்ஸில் இருந்து இந்த கழிவறைகளை சுத்தம் செய்பவர்கள் வரைக்கும் பயப்படுவாங்க. நான் வந்து அவர் பாத்ரூமில் நின்றுட்டே இருக்கிறார், அவர் அதை சுத்தப்படுத்துகிறவர். இப்படி ஒரு பழக்கமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையானே, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. தம்பி, அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாது, திட்டு வந்து நின்று கக்கூசை வந்து பார்க்குறாயா அந்த ஆள் அமைச்சர். எந்த அமைச்சர் அது கக்கூசை எட்டி பார்ப்பானா?
வந்தான்னா போவான், அவன் வந்து சைன் பண்ணுவான், சுற்றி பார்ப்பான், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மாலைகளை போடுவாங்க, சல்வா போடுவாங்க, விருந்து வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்கல்ல. இந்த ஆள் வந்து எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லோரும் பயந்து கிடக்குறாங்க. அதனால் நமக்கும் பயமாக இருக்குது அப்படின்றார். சரி, இங்கே சென்னையில் அவர் இருக்கிறாரு, தலைமை செயலகம் இருக்கக்கூடிய பகுதி, தலைநகரம் அப்படின்றதுனால பயத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா கோயம்புத்தூர்லேயும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அங்கேயும் பயப்படுறாங்க, மருத்துவர்கள் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் நம்ம டிவிக்கே ஓட்டு போட்டால் தான் சொல்கிறாங்க. இந்த ஆளோட டார்ச்சர் தாங்க முடியாமல் வேலை செய்ய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எப்போவுமே ரெஸ்ட் எடுக்க முடியறதில்ல, லீவ் எடுக்க முடியறதில்ல. அங்கே திடீர்னு வெளியே போய்ட்டு வராங்க, ஃப்ரெண்ட்ஸோட அப்படி சுற்றி போயிடுவாங்க, அதெல்லாம் செய்ய முடியறதில்ல அப்படின்னு கெடுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் ஓட்டு போடாங்க, ஓட்டு போடல, அது ரெண்டாவது. ஒரு வேலையை பொறுப்பெடுத்துக்கிட்டால் கிட்டுன்னு ஒரு ஆள் அதன் தலைமையில் இருக்கிறவங்க விரட்டும் போது மேலேருந்து கீழே வரைக்கும் மொத்த சிஸ்டமும் வேகமாக இயங்குது. சரி, அவர் ஏன் அப்படி இயங்குறாரு? அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. நான் கலைஞருக்கு கீழே வேலை செஞ்சேன். சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும்போது கலைஞர் வந்து 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், ஸ்டாலின் வந்து 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். 2 பேரும் ஒரே விஷயத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு முன்னாள் மேயராக இருந்தவருங்கிற வகையிலையும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வகையிலையும் அவர் பொறுப்பு உண்டு. காலையில் பத்திரிக்கை படிச்சுட்டு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குது, என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு ஃபோன் அடிச்சிடுவார். மேயர்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிடுவார் கலைஞர். நேரடியாக அவரே பேசுவார். இதே வேலையை ஸ்டாலினையும் செய்ய சொல்லுவாராம். அப்போ ஸ்டாலின் வந்து அவரும் அதே மாதிரி காலைல 5:30 மணிக்கு அவர் ஒரு ரவுண்டு யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்றது அவரும் கண்காணிக்கிறது, ஃபாலோ பண்ணுறதுன்னு இருக்கிறாங்க. அப்படி பழகியிருக்கிறாங்க. இவங்க எப்படி பழகியிருக்கிறாங்க? 9 மணிக்கு தான் ஆஃபீஸ் டைம், அப்படி 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் டைம், 9:59 எதுக்கு ஃபோன் எடுக்கணும்? ஒரு நிமிஷம் கழிச்சு எடுக்கணும். டியூட்டி டைமே கிடையாது. அப்போ கரெக்டாக 10 மணிக்கு ஆஃபீஸில் வரணும், 5 மணிக்கு வீட்டுக்கு போகணும். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்துட்டார், அது பாருங்கள், திறந்து அவர் வாயால் அவரே சாப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோம் பாருங்கள். இப்படி இருக்குது. ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அவர் வீடுங்கிறதும் முதலமைச்சரோட அலுவலகம் தான். அது வந்து கேம்ப் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. அவர் எங்கே இருந்தாலும் அது அவருடைய அலுவலகம். இதுதான் முதலமைச்சருக்கு. அவர் 24/7 அவர் வந்து ஒர்க்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலைகள் நடக்கும். இங்கே அவர் டியூட்டி முடிஞ்சு போயிட்டார். அதுக்கு பிறகு வந்துருக்குது எது, அந்த வெள்ளம். இப்போ முதலமைச்சர் வரமாட்டார். மறுநாள் காலையில் 5 மணிக்கு ஒரு டைம் முடிஞ்சிருக்கு, டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் ஒரு டியூட்டி ஆரம்பிக்கும். அப்போ வராரு. இப்போ ஆலோசனை கூட்டம், அவசர ஆலோசனை கூட்டம் எல்லாமே அதுக்கு பிறகு நடக்குது. இதுதான் சொல்கிறேன். இந்த தவறுகள் இருந்தது அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. நாளைக்கு தான் நம்மளை கேள்வி வைப்பாங்க, நாளைக்கு பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த அலட்சியம்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஒரு பேரிடர் நேரத்தில் ஒரு செகண்டு கூட முக்கியமானது, ஒரு நிமிடம் முக்கியமானது, இங்கே ஒரு நாள். இதுதான் இங்கே விமர்சனத்துக்குரியது. அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த விமர்சனத்தின் வாயிலாக நம்ம சொல்ல விரும்புவோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.